சமீபத்தில் வந்து விஜய் நடத்தின கூட்டத்தில் ஒரு 40 பேர் வந்து இறந்துட்டாங்க. மலேசியா வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இதுதான் சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து இது வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, நம்ம வேறன்னு சொல்லி நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த சினிமா பைத்தியம், இந்த சினிமா மோகம், இந்த சினிமா தீவிரம் வந்து இங்கே நம்ம நாட்டிலையும் வந்துருச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு காலையில் விடிகாலையில் 6 மணிக்கு போகிறாங்கங்க. வேலை லீவ் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் குடும்பமாக போகிறாங்க. 10 மணிக்கு காலையில் வந்து போகிறாங்க லீவ் எடுத்து. அதே போல் சில பேர் வந்து பணம் உள்ளவங்க வந்து ஃப்ளைட் எடுத்து சென்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சென்னையில் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. இதெல்லாம் அவசியமாங்க? நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நம்ம அரசாங்கத்திட்ட சொல்கிறோம் நம்ம சமுதாயம் வந்து பின்தங்கி இருக்கு, உதவி பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவ்வளோ பணத்தை இவ்வளோ நேரத்தை வந்து சினிமாவுக்கும் என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து செலவழிக்கிறோம். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷோஸ் பாடகர் இந்தியாவிலேருந்து வரும் பொழுது அல்லது கம்போசர்ஸ்லாம் வரும் பொழுது ஸ்டேடியம் வந்து 20,000 பேர் 10,000 பேர் நிறைஞ்சிருக்கிறாங்கங்க. அதுவும் இந்த டிக்கெட்லாம் வந்து சீப் இல்லைங்க. குறைஞ்சது வந்து 100 வெள்ளியிலேருந்து 1000 வெள்ளி 2000 வெள்ளி 5000 வெள்ளி வரைக்கும் போகுது. ஆனால் ஃபுல் ஹவுஸ் நடக்குது. எப்படிங்க? ஸோ நம்ம ப்ரையாரிட்டி என்னன்னு நம்ம தான் முடிவு பண்ணணுங்க. இந்த சினிமா இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பார்ட் டைமாக செய்யலாம்.